Friends, welcome to CBC class 9th Maths New NCERT textbook order chapter 4 exercise number 4.1 first sum already முடிச்சிட்டோம். இப்போ second sum using the same identity னா first sum யூஸ் பண்ண identity அது என்ன யூஸ் பண்ணோம் just recall பண்ணி பாருங்க. first sum க்கு என்ன யூஸ் பண்ணோம் a plus b the whole square equal to a square plus 2ab plus b square. நீங்கள் இதை இப்படி கூட எழுதிக்கலாம், நான் திரும்பவும் சொல்கிறேன். a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab கூட எழுதிக்கலாம், யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க. a ஸ்கொயர் பி ஸ்கொயர் 2ab இப்படி கூட சொல்லிக்கலாம், தப்புலாம் கிடையாது. இப்போ 64 the whole ஸ்கொயர், ஆக்சுவலாக 64 வந்து 64 into 64 மல்டிப்ளை பண்ணால் ரொம்ப பெருசாக போகும்ல, அதுக்கு பதிலாக இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி சிம்பிளாக போடலாம் அப்படின்றாங்க. 64 சிம்பிளாக எழுதுங்க, 60 + 4 ஹோல் ஸ்கொயர் வந்துடுறேன். ஏன் சார் 60 + 4 ஏன் 63 + 4 எழுதலாம் மாட்டிங்களா? 59 + 5 சி இப்படிலாம் பண்ணால் ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது a ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஒன்று கஷ்டமாக இருக்கும். 60 வச்சுருக்குல்ல, அதை ஸ்கொயர் பண்ணது ரொம்ப ஈஸி இல்லை, அதனால் 60 + 4 மாற்றிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இது பார்க்க a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab நடுவில் கூட போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே, ஸோ இப்போ ஏங்கிற பிளேஸில் 60, பிங்கிற பிளேஸில் 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் இந்த ஃபார்முலாவில். ஏ பிளேஸில் 60 the whole square, பி பிளேஸில் 4 square, 2 into ஏனா 60, பினா 4. 60 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் பண்ண வரும் 36, 0 ஸ்கொயர்னா 2 0 எக்ஸ்ட்ரா போடுங்க, அவ்வளோதான். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. 60 ஸ்கொயர்னா 60 into 60 6 6 36 போட்டுக்கோங்க, 2 0 எக்ஸ்ட்ரா பின்னாடி போட்டுக்கோங்க, முடிஞ்சிருச்சு. 4 ஸ்கொயர்னா 16. இப்போது 2 into 60 into 4, ஃபஸ்ட்டு 2 4 பண்ணிக்கலாம். 2 into 4 வந்து 8, 8 into 60, 8 6 48, லாஸ்ட்டாக அந்த 0 480. அவ்வளோதான், இது மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கள், சம் முடிஞ்சிருச்சு. 3600 + 480 + 16, 6 9 ஆட் பண்ணால் 10, 0 1 4096. இதான் என்னோட 64ஓட ஹோல் ஸ்கொயர் சம் முடிஞ்சிருச்சு. புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே பிரிக்கும் போது நம்பரு 0 வர மாதிரி வச்சுருச்சுன்னா சம்மு கொஞ்சம் ஈஸியாக போடலாம், அவ்வளோதான். ஓகேங்களா? 0 வர மாதிரி வச்சுக்கிறீங்க. இப்போது 54 the whole square எப்படி பிரிப்பீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். 50 + 4 அவ்வளோதான் ஹோல் ஸ்கொயர். இப்போ 48 the whole squareனா, ஸோ இப்போ 48 40 + 8ன்னு பிரிக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக இதை ப்ளஸ் ஃபார்முலா மாதிரி மைனஸ் வச்சு இன்னொரு ஃபார்முலா வரும், அவனை இருந்தால் 50 வச்சு பிரிக்கலாம், வேறு மாதிரி போடலாம். அந்த மைனஸ் ஃபார்முலா வரும்போது நான் அதை சொல்லித்தரேன், சரிங்களா? இது இப்படியும் போடலாம், வேறு மாதிரியும் போடலாம். ஓகே, மைனஸ் வச்ச ஃபார்முலாலும் சொல்லலாம். ஃபஸ்ட் சம் முடிஞ்சுதா? ஓகே, இப்போது நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிஷன் பார்ப்போமா? இப்போ நெக்ஸ்ட் சப்டிஷன் பாருங்களேன். 105 தான் ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. 105 எப்படி எழுதலாம்? 100 + 5. சூப்பர்ப்பா, நிறைய பேர் சொல்கிறீங்க, வரைக்கும் கேட்குது. இப்போ இது பார்க்க அந்த ஃபார்முலா மாதிரி இருக்கா? a + b ஹோல் ஸ்கொயர் மாதிரி ஏங்கிற பிளேஸில் 100, பிங்கிற பிளேஸில் 5. ஸோ அப்போ 105னா 100 + 5 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab + b ஸ்கொயர். நான் திரும்ப சொல்கிறேன், b ஸ்கொயர் முன்னாடி போட்டு பின்னாடி கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, ஸோ இப்போ a ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் a ஸ்கொயர்னா 100 ஸ்கொயர் ப்ளஸ் 2 into ஏனா 100 into பினா 5 ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 5 ஸ்கொயர். இதை சால்வ் பண்ணுவோமா? 100 ஸ்கொயரிங்க பாருங்கள், 100 into 100 ஒன்றும் இல்லை, 4 0 வரும், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வெறும் 1 into 1 1 மாதிரி போட்டுட்டு 2 0 2 0 4 0 போட்டுக்கோங்க. ப்ளஸ் 2 into 100 200 into 5. ஓகேவா? இது ஆக்சுவலாக 200 into 5 போட நான் அழிச்சிட்டேன், அது கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், 2 into 5 என்னது? 10, 10 into 100ன்னு பண்ணுங்கள், அவ்வளோதான். 1 into 1 1, 3 0 போட்டுக்கோங்க, முடிஞ்சது. சிம்பிளாக இருக்குல்ல, நானே ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ப்ளஸ் 5 ஸ்கொயர் பண்ணால் 25, இதில் ஆட் பண்ணுங்கள். 1 போட்டு 4 0, அப்புறம் ஒரு 1000, அப்புறம் ஒரு 25, 5 2 0 1 1 1, ஸோ 11025 முடிஞ்சது. ஈஸியாக இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? தேர்ட் சப்டிவிஷன். இப்போ இந்த செகண்ட் சம் 105 the ஹோல் ஸ்கொயர்னு போட்டோம்ல, இது ஒரு ஷார்ட்கட் சொல்லிட்டு வரட்டுமா? இங்கே பாருங்கள், சப்ப மேட்ரு 5 இருக்கா? 5 ஸ்கொயர் பண்ணுங்கள். சும்மா 105 10 5ன்னு பார்க்காதீங்க, 5 ஸ்கொயர் பண்ணுங்கள். 5 ஸ்கொயர் பண்ணி லாஸ்ட் 25 போட்டுக்கோங்க. நம்பர் லைனில் 1 2 3 4 5 6 7 8 9 10
10க்கு அடுத்த நம்பர் என்னப்பா 11. இந்த 10 இருக்கா, 10க்கு அடுத்த நம்பர் என்னப்பா 11. 11 × 10 மல்டிப்ளை பண்ணுங்கள். 10 × 11னா 110. அவ்வளோதான், இதான் ஆன்சர் வந்துச்சு. சரி, நீங்கள் என்னமோ சொன்னீங்க, எனக்கு சரியாக புரியல. ஒன்றும் இல்லைப்பா. இப்போ 75 ஸ்கொயர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 75 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். 5 ஸ்கொயர் பண்ணால் 25 முடிஞ்சிருச்சு. 7க்கு அடுத்த நம்பர் என்னது 8. 7 8 என்னது 56. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. புரிஞ்சுதா? இது ஷார்ட்கட். இப்போ இதே மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. 45 ஸ்கொயர் வேணும்னா 5 ஸ்கொயர் பண்ணால் லாஸ்ட் நம்பர் 5 ஸ்கொயர் பண்ணால் 25 போட்டுக்கோங்க. 4க்கு அடுத்த நம்பர் என்னது 5. 4 5 என்னது 20 25. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. போன வருஷம் 2025, இப்போ 2026 இருக்கும். முடிஞ்சிச்சு. இப்போது நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிஷன் எத்தனை கொடுத்துருக்காங்க, 205 த ஹோல் ஸ்கொயர். இப்போ 5 ஸ்கொயர் பண்ணால் 25 லாஸ்ட்டாக போட்டுக்கிட்டேன், இங்கே 25 போட்டுக்கிட்டேன். 20க்கு அடுத்த நம்பர் என்னது 21. அவ்வளோதான். 21 × 2 மல்டிப்ளை பண்ணணும் 420. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. 21 × 2 42. இந்த 0 போட்டால் 420 × 25. ஆனால் இது வந்து ஷார்ட்கட். இப்போ ஒரு 35 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் பண்ணால் 25. 3க்கு அடுத்த நம்பர் என்னது 4. 3 4 என்னது 12. 1 2 2 5 முடிஞ்சிருச்சு. இந்த நம்பருக்கு அடுத்த நம்பரை போட்டுட்டு இந்த லாஸ்ட் ஸ்கொயர் பண்ணி போடணும். இது வந்து எண்டு வித் 5க்கு மட்டும்தான் வரும். ஓகேவா? இது வந்து ஷார்ட்கட். இது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக செக் பண்ண வேணால் யூஸ் பண்ணணும். ஏன்னா கொஸ்டினில் வந்து யூஸிங் த ஐடென்டிட்டின்னு கேட்குறாங்க. ஸோ ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் போடணும். ஓகே, இப்போ தேர்ட் சப்டிவிஷன் சும்மா சொல்லணும்னு தோணுச்சு, எனக்கு தெரிஞ்சு ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதானே, நாலேஜ் இஸ் ஜஸ்ட் ஷேரிங் தானே. 205 த ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம், 200 + 5 த ஹோல் ஸ்கொயர். இது பார்க்க a + b த ஹோல் ஸ்கொயர் மாதிரி ஆகிடுச்சா. ஸோ a ஸ்கொயர், ஸோ ஃபார்முலா எழுதிட்டேன். a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர்னு எழுதிட்டேன். ஸோ இப்போ ஏங்கிற பிளேஸில் 200, பிங்கிற பிளேஸில் 5. ஏங்கிற பிளேஸில் 200, பிங்கிற பிளேஸில் 5. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறலாமா. ஸோ 200 + 5 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏனா 200 போட்டேன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 × ஏனா 200 பீனா 5 ப்ளஸ் பீனா 5 ஸ்கொயரு. ஸோ 200 ஸ்கொயர்னா என்னப்பா, இங்கே பாருங்கள் 200 × 200. சார் இவ்வளோ பெருசு மட்டும் இப்படி அப்படிலாம் வேணாம். 2 2 என்னது 4. 0 0 0 0 4 0 இதுக்கும் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. 4 போட்டு 4 0 ப்ளஸ் இங்கே பாருங்கள் 2 × 5 என்னது 10. அப்போ 200 நடுவில் இருக்க 200 இருக்குது அப்படி வச்சுக்கோங்க. இன்ட்டு 2 5 10 மல்டிப்ளை பண்ணால் இங்கே பாருங்கள் 2 × 1 2 போட்டுக்கோங்க. 3 0 போட்டாச்சு. ப்ளஸ் 5 ஸ்கொயர் பண்ணால் 25. இப்போ இது 3 ஆட் பண்ணலாமா. ஸோ இங்கே வந்து 2000, இங்கே வந்து 25, 5 2 0 420. இதான் நான் சொன்னேன் 420 25ன்ட்டு. ஷார்ட்கட்டில் போட்டு செக் பண்ணிக்கோங்க. ஆனால் அதை யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து யூஸிங் ஐடென்டிட்டின்னு கேட்பாங்க. இது யூஸ் பண்ணி தான் போடணும். ஓகேவா? ஸோ இதோட இந்த எக்ஸசைஸே முடிஞ்சிருச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டாடா பாய்.